எஸ்வி கிட்ஸ் டிவி தமிழ். சென்னையின் பரபரப்பான நகரத்தில் சுஜந்தன் மற்றும் வேதாத் என்ற 2 சிறுவர்கள் வாழ்ந்து வந்தனர். சுஜந்தன் பெரியவன், அவன் மிகவும் பொறுப்பாக இருப்பான். வேதாத் சுறுசுறுப்பான தம்பி. இருவரும் தினமும் பள்ளிக்கு சென்று மாலை நேரத்தில் வீட்டில் பாடங்களை படித்து சில நேரம் கைபேசியில் விளையாடி வாழ்க்கையை கழித்தனர். ஆனால் அவர்களின் மனதில் ஒரு சிறிய ஆசை எப்போதும் இருந்தது. ஒரு நாள் நம்ம தாத்தா பாட்டி இருக்கும் கிராமத்துக்கு போனால் நல்லா இருக்கும் என்று வேதாத் அடிக்கடி சொல்வான். அவர்களின் தாத்தா பாட்டி ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். சுற்றிலும் பசுமையான வயல்கள், தென்னை மரங்கள், மாடு, கோழி, ஆடு, குளம், மண் வாசனை. அந்த கிராமம் இயற்கையின் சொர்க்கம் போல இருந்தது. ஒரு நாள் பள்ளி விடுமுறை ஆரம்பமானது. அம்மா சிரித்துக்கொண்டு, இந்த விடுமுறைக்கு நம்ம கிராமத்துக்கு போகிறோம் என்றார். அதை கேட்டவுடன் இருவரும் மகிழ்ச்சியில் குதித்தனர். அடுத்த நாள் காலையில் அவர்கள் ரயிலில் பயணம் செய்தனர். நகரத்தின் உயரமான கட்டிடங்கள் மெதுவாக மறைந்து பசுமையான வயல்கள், உயரமான மரங்கள் கண்ணில் பட தொடங்கின. வேதாத் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு, அண்ணா பாரு மாடுகள் என்று கத்தினான். சுஜந்தன் சிரித்தான். ரயில் நிலையத்தில் தாத்தா காத்திருந்தார். வெள்ளை வேஷ்டி, முகத்தில் அன்பான சிரிப்பு. என் செல்ல பேரன்கள் வந்துட்டாங்களா என்று அவர்களை அணைத்து கொண்டார். பாட்டி வீட்டிற்கு சென்றதும் பாட்டி சூடான சர்க்கரை பொங்கலும் மோர் மற்றும் வடை செய்து வைத்திருந்தார். நகரில் இப்படி சாப்பாடு கிடைக்காது என்று தாத்தா சிரித்தார். கிராம வாழ்க்கை அவருக்கு புதிதாக இருந்தது. அடுத்த நாள் அதிகாலையில் சேவல் கூவிய சத்தத்தில் அவர்கள் எழுந்தனர். இப்பொழுது வேதார்த் ஒரு விதமான சத்தம் கேட்டு, அம்மா அலாரம் ஏன் இப்படி சத்தம் போடுது என்றான். அனைவரும் சிரித்தனர். பாட்டி சொன்னார், இது அலாரம் இல்லப்பா, சேவலோட சத்தம். சில நாட்களில் இருவரும் கிராமத்தோடு ஒன்றாகிவிட்டனர். காலை நேரத்தில் தாத்தாவுடன் வயலுக்கு செல்வார்கள். அங்கே மண்ணில் காலால் நடப்பது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த மண்ணில் தான் நம்ம சாப்பிட அரிசி வளரும் என்று தாத்தா சொன்னார். சுஜந்தன் அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். வேதாத் வயலில் ஓடிக்கொண்டே இருந்தான். சில நேரம் காகங்களை விரட்டுவான், சில நேரம் தண்ணீரில் கால்களை நனைப்பான். மாலை நேரம் வந்தால் கிராமத்து குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விளையாடுவார்கள். கோலிகுண்டு, கண்ணாமூச்சி, கபடி, பம்பரம், எத்தனை விளையாட்டுக்கள். நகரத்தில் கைபேசியில் மட்டும் விளையாடி இருக்கும் இது ஒரு புதிய உலகம் போல இருந்தது இருவருக்கும். ஒரு நாள் சுஜந்தன் சொன்னான், இங்கே எல்லோரும் சேர்ந்து விளையாடுறாங்க, யாரும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இல்லை. தாத்தா சிரித்தார். மனுஷங்க கூட இருந்தால் சந்தோஷம் அதிகம், இயற்கையோடு இருந்தால் மனசு அமைதியாக இருக்கும் என்றார். ஒரு மாலை அவர்கள் குளத்துக்கு சென்றனர். சூரியன் மறையும் நேரம் தண்ணீரில் சிவப்பு ஒளி மின்னியது. பறவைகள் கூட்டமாக பறந்தன. வேதாத் மெதுவாக சொன்னான், அண்ணா நம்ம இங்கேயே இருந்தால் நல்லா இருக்கும்ல. சுஜந்தனும் அமைதியாக தலையசைத்தான். பாட்டி இரவு நேரத்தில் கதைகளை சொல்வார். பேய் கதைகள், நீதி கதைகள், தாத்தாவின் சிறுவயது சம்பவங்கள் அனைத்தையும் இருவரும் ஆர்வமாக கேட்பார்கள். மின்வரி சரி சத்தம் இல்லாமல் வெளியில் கிரிக்கெட் பூச்சிகள் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த இரவுகள் அவர்களின் மனதில் இனிய நினைவுகளாக பதிந்தன. நாட்கள் வேகமாக ஓடின. விடுமுறை முடியும் நாளும் வந்துவிட்டது. அம்மா பொருட்களை எடுக்க ஆரம்பித்தார். அதை பார்த்ததும் வேதத்தின் முகம் சோகமானது. நாம் போக வேண்டாம்ல என்றான். சுஜந்தனும் அமைதியாக இருந்தான். அவர்களுக்கு நகரத்திற்கு திரும்ப மனமே இல்லை. புறப்படும் நாள் காலை பாட்டி அவர்களுக்கு பிடித்த இனிப்புகளை கட்டித்தந்தார். தாத்தா அவர்களின் தலையை தடவிக்கொண்டு, நன்றாக படிக்கணும், நல்ல மனிதர்களாக வளரணும், ஆனால் இந்த கிராமத்தை மறக்கக்கூடாது என்றார். வேதாத்தின் கண்களில் கண்ணீர் வந்தது. தாத்தா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாட்டியும் கண்களை துடைத்து கொண்டார். விடுமுறை வந்ததும் மறுபடியும் வா பாப்பா, இந்த வீடு எப்பவும் உங்களுக்குத்தான் என்றார். பேருந்து கிளம்பியது. வேதாத் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே இருந்தான். தாத்தா பாட்டி சிறு சிறிதாக தொடர்ந்து போனார்கள். அவன் மெதுவாக அழ ஆரம்பித்தான். சுஜந்தன் தம்பியின் தோளில் கைகளில் வைத்தான். நாம் மறுபடியும் வருவோம் என்றான். அம்மா சேர்த்து கொண்டே சொன்னார், கிராமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது தெரியுமா? அன்பு, இயற்கை, உறவு, இதுதான் உண்மையான செல்வம். அந்த வார்த்தைகள் இருவரின் மனதிலும் ஆழமாக பதிந்தது. நகரத்திற்கு திரும்பிய பிறகும் அவர்கள் மாறிவிட்டனர். அவர்கள் கைபேசியில் செலவிடும் நேரத்தை குறைந்தனர். மரங்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். அக்கம் பக்கத்தினருடன் பழக ஆரம்பித்தனர். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்பார்கள். பசுமையான வயல்கள், தாத்தாவின் சிரிப்பு, பாட்டியின் கதைகள் மற்றும் அந்த இனிய கிராம வாழ்க்கை.
யானை மாதிரி இருக்கு. எங்கள் வீடியோஸ் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.